இசிஐ சப்ஜெக்ட்டில் வந்து கொஸ்டின் ப்ரிடிக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் வந்து 3 தியரம் இருக்குது. சூப்பர் பொசிஷன், தெவினியன்ஸ் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். இந்த தியரம் கேட்பாங்க, இதெல்லாம் இதிலேருந்து ஒரு சம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அது வரலனா இந்த சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட்டுடைய சம்ஸ் கேட்பாங்க. யூனிட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி, ஆர்எல் அண்ட் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்டுடைய ஈக்குவேஷன் கேட்பாங்க. அது இல்லைன்னா சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசனன்ஸ் இதை கேட்பாங்க. அப்படி இதுவும் வரல அப்படின்னா அதுலேருந்து ஒரு சம் வரும். இப்போ தேர்ட் யூனிட்டில் நம்ம என்ன வரும்ன்றதை பார்க்கலாம். தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டார், டிசி மோட்டார், டிரான்ஸ்ஃபார்மர், டிசி ஜென்ரேட்டர். இந்த 4 கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்கோங்க, ஆப்ரேஷன் படிச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் இஎம்எஃப் ஈக்குவேஷனும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஃபோர்த் யூனிட்டில் என்ன கொஸ்டின் வரும்னு பார்க்கலாம். எல்விடிடி, லோட் செல், இல்லைனா சிஆர்ஓ வரும். அப்படி இல்லைனா ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் வரும், இல்லைனா டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆக்சிலோஸ்கோப். இந்த 4 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக 2 வரும், இல்லைனா 1 வந்துடும். எல்லாத்துக்குமே ஒர்க்கிங் பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தால் அதுவும் பார்த்துங்க. யூனிட் 5ல் என்ன வரும்னு பார்க்கலாம். பிஎம்எம்சியோடைய ஒர்க்கிங், அதுக்கப்புறம் தெர்மோகப்பிள் அண்டு தெர்மிஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீஸ்டோன் பிரிட்ஜ், இல்லைனா மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த 4 கொஸ்டினும் படிச்சுன்னா கம்பல்சரி எல்லா யூனிட்லேருந்து 1 வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமுக்கு கொடுத்த கொஸ்டினுக்கு ப்ரெடிக்ஷனுக்கு அப்படியே எக்ஸாமுக்கு வந்தது. அதோடைய ப்ரூஃப் தான் நான் வச்சுருக்கேன். எதுவும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம்.